அம்மாவோட தவசம் வர்றது. 2 வருஷம் ஆயிடுதா? நம்ம முதல் வருஷமே ஒன்றும் பண்ணல. என்ன சொல்ற? அம்மா காலமானப்போ தீச்சட்டி எடுத்து கொடுத்தேள். இப்ப அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும். புதைச்சிருந்தா கல்லறைக்கு போலாமேன்னு இப்ப தோன்றதா? பெத்தவாளை நினைக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் போராதுப்பா. தினமும் நினைக்கணும். உயிரோட இருக்கறச்சே செய்கிறோமே, அதான் நிதர்சனம். செத்து போனதுக்கு அப்புறம் அவளுக்கு பூவை போடுறதும் கேண்டில் ஏத்துறதும் அவளுக்கு தெரிய போறதும் இல்ல, சந்தோஷப்படுத்த போறதும் இல்ல. அப்போ உனக்கு சத்தியம் தெரியாது. அம்மாவுக்கு சத்தியம் தெரியுங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாது. அதனால நான் தீச்சட்டியை எடுத்து கொடுத்தேன். பகவத்கீதையில சொன்ன மாதிரி தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பரமம் சாந்திம் தானம் பிராப்யசி சாஸ்வதம். இதுக்கு அர்த்தம் தெரியுமோ இல்லையோ? நீ இருக்கிற நிலையிலே இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து கொள். அவருடைய கிருபையினாலே சமாதானத்தையும் நிரந்தரமான இடத்தையும் பெற்றுக்கொள்வாய். இறந்து போனவா நமக்காக ஆண்டவர்கிட்ட பரிஞ்சு பேசுவா. அங்க போய் அவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆண்டவருக்கு அட்வைசரா போயிடுறான்னு சொல்றா. ஆனா நம்ம வேதம் அப்படி சொல்லல. ஏசாயா 38:18 சொல்றது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. சங்கீதம் கடைசி வசனமே இப்படித்தான் முடியிறது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் இன்னும் கிளியரா சொல்றது. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. திவசத்தன்னைக்கு நம்மளவா சொல்ற மந்திரமும் மறுஜென்மத்துக்கு விமோசனமா இருக்கு. சிவவாக்கியர் பாடல் சொல்வேனே, ஞாபகம் இருக்கோ? கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்த சங்கினோ செய்யும் உயிர்களும் முட்புகா, வடிந்த வேரடி நின்று உதிர்ந்த பூ மரம் புகா, இறந்து போன மானிடர் இனி பிறப்பதில்லையே. அதனால நமக்கு அந்த கவலையும் வேண்டாம். நாளைக்கு நான் செத்து போயிட்டா என்ன பண்ணணும்னு இப்பவே சொல்லிடுறேன். என்னோட இறந்த நாள் அன்னைக்கு 4 பேருக்கு அன்னதானமோ வஸ்திரதானமோ பண்ணு. அது போறோம். ஆண்டவர் இத எப்பவுமே செய்ய சொல்றார். அது மட்டும் இல்ல, என்னோட கல்லறை மேல இத மட்டும் எழுதி வை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஐ எம் நாட் ஹியர்.